ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டாடா ஏசியில் தண்ணி லீக் ஆகுன்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக டைமிங் கவர் அடியிலேருந்து தண்ணி லீக் ஆகிருந்துச்சு. இண்டிகாலும் சரி, டாடா ஏசிலையும் சரி, டைமிங் கவர்லேருந்து தண்ணி லீக் ஆனாலே மேக்ஸிமம் வாட்ரு பம்பு தான் போகும். டைமிங் பெல்ட்டும் டைமிங் பேரிங் சமீபத்தில் மாற்றிருப்பாங்க போல். வாட்ரு பம்பு மட்டும் சேஞ்ச் பண்ணாமல் விட்டாங்க. செக் பண்ணி பார்த்ததில் வாட்ரு பம்பு தான் டேமேஜ் ஆகிருந்துச்சு. செக் பண்ணி பார்த்துட்டு வாட்ரு பம்ப் சேஞ்ச் பண்ணுறோம். செக் பண்ணி பார்த்ததில் உள்ள எல்லா இடமும் அரிச்சு போயிருந்துச்சு. 1,00,000 கிலோமீட்டர் ஓடினாலே டைமிங் பெல்ட் சேஞ்ச் பண்ணுறப்ப வாட்ரு பம்பு கம்பல்சரி சேஞ்ச் பண்ணிடணும். டாட்டா ஒரிஜினல் வாங்கி ஃபிட் பண்ணுறோம். அதிலே வேறு பேக்கிங் எல்லாமே கிட்டாகவே வந்துடும். சேஞ்ச் பண்ணிவிட்டு பெல்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா வேறு டஸ்ட் எதுவுமே இல்லை, வேறு டேமேஜ் எதுவும் இல்லை. அதே மாதிரி பேரிங் எல்லாமே இப்போ தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல். எல்லாமே ஃபிட் பண்ணிவிட்டு டைமிங் செட் பண்ணோம். டைமிங் செட் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம். ஒரே கிக்கில் வண்டி ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. மறுபடியும் லீக் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபேன் ஓட்டும் செக் பண்ணி பார்த்தா எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஒரு ஷாப்ஸ் கரெக்டாக சௌராஷ்டிரா காலேஜ் ஆப்போசிட்டில் இருக்குது. நன்றி, வணக்கம்.